கார்லிக் பிரெட் பண்ணலாமா? கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் பன்னீரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதனால வரமிளகாய் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம குட்டி குட்டியாக ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுத்து அது மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் எல்லா பிரெட்டுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஒரு தோசை பேன் எடுத்து வச்சு அதில் நல்லா பட்டரை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம அந்த அப்ளை பண்ணி வச்சுருக்க பிரெட்ஸ் எடுத்து இது மேலே நல்லா வச்சுட்டு அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் வந்து சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை லேயர் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விஷ். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, பிரெட் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி அந்த சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக உங்களுக்கான கார்லிக் பிரெட் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.